ஓம் சக்தி. எல்லா மதமும் இங்கு வந்து சேரும். உலகத்தில் உள்ள எம்மதமும் இங்கு வந்து சேரும். எங்கோ பிறக்கும் நதிகளெல்லாம் கடலில் வந்து தான் கலக்கின்றன. அதுபோல பல்வேறு மதங்களை சேர்ந்த என் குழந்தைகள் இந்த சன்னதியில் வந்து சேர்வார்கள். பலர் தயாராக உள்ளார்கள். பணத்தை கொடுத்து இங்கே தொண்டும் செய்வதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது உனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நழுவ விடாதே. செவ்வாடை அணிபவர் எல்லாம் எவ்வளவு விதையை தூவினாலும் அவ்வளவு விதையும் முளைப்பது இல்லை, ஓரளவே முளைக்கின்றன. அதுபோல செவ்வாடை அணிபவர் எத்தனை பேரானாலும் அத்தனை பேரும் செவ்வாடை தொண்டர்களாக ஆகிவிட முடியாது. ஆன்மாவிற்கு அழிவில்லை. உங்களில் சிலர் சென்ற பிறவி பற்றியும் இந்த பிறவி பற்றியுமே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உடலை அழித்து மண்ணிட்டு மூடினாலும் உங்கள் ஆன்மாவை அழிக்க முடியாது. உங்கள் உடல் காற்றில் இயங்கும் தன்மை உடையது. மனசாட்சிக்கு மதிப்பு அளிக்கவில்லையேல் பறவைக்கும் கறவைக்கும் உள்ள குணம் கூட உங்களுக்கு இல்லை. யாரும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் மனசாட்சிக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த மனசாட்சிக்கு மதிப்பு அளித்து வாழாவிட்டால் தொழிற்சாலைகளும் சரியாக இயங்காது, வாழ வருமானமும் கிடைக்காது, பூமிக்கு ஏற்ற விதை அமையாது, நாவிற்கு ஏற்ற பேச்சு அமையாது, எண்ணத்திற்கு ஏற்ற செயல் அமையாது. எந்த பாதுகாப்பு இருந்தாலும் அழிவுதான் தேடி வரும். முற்பிறவி தொடர்பு. சென்ற பிறவியில் நீங்கள் செய்த தொண்டு, தருமம், தன்னலம் கருதாமல் பிறர் நலங்கருதி செய்த ஆன்மீகத் தொண்டுகள், இவைகள் விடுபடாமல் இருப்பதற்காகவே இந்த பிறவியில் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் உங்களை ஈடுபட வைக்கிறேன். அன்னையின் அருள்வாக்கு. அருள்வாக்கு என்ற பாத்திரம். என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.